கொஞ்சம் கோல்டு சகிச்சுக்கோங்க. பாக்ஸிங்கை மையமாக வச்சு பல படங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ராக்கி பால்போரா, ராகிங் புல், கிக் பாக்ஸர், தமிழில் நம்ம சார்பேட்ட பரம்பரை, இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான படங்கள். ஆனால் சாப்ளின் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ஒரு படம் அப்பவே எடுத்திருந்தாரு. அது நல்லா காமெடியாக இருக்கும். இந்த வரிசையில் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்கிற படம் தான் இந்த ஆலப்புழா ஜிம்கானா. படத்தோட கதை என்னன்னா, எதுவுமே தேராத ஒரு கேங்கு சொல்லி வச்ச மாதிரி +2ல ஃபெயில் ஆயிடுதுங்க. இதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா காலேஜில் சேர்ந்தெல்லாம் இருக்காங்க. போகிற இடம் தான் இந்த ஆலப்புழா ஜிம்கானா. இங்கே போய் பாக்ஸிங்க்கு ட்ரைனிங்லாம் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டில் இவங்க வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான படம். ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை, சரியான லோலாயாக இருந்தது. இவனுக்கு வந்து அந்த பாக்ஸிங் சென்டரில் போய் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கும் போதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய அலும்பெல்லாம் சரியான லோலாயாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே போகிறக்கு வந்து இவங்க டீம்லேருந்து போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ சாங் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு கிரியேட் பண்ணுவானுங்க. அது வந்து சட்டமாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு டார்க் காமெடி தான் அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆடியன்ஸ் எல்லாரும் பாடுவாங்க. அது வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சினிமாத்தனமாக போன மாதிரி இருந்தது. இதனால அது ஓகே தான், அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய இடங்கள்ல இன்சைடு ஜோக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு கேங்கு பசங்க இருந்தானுங்கன்னா என்னென்னலாம் லோலாய் பண்ணுவானுங்களோ அதெல்லாம் இவனுங்க பண்ணுறானுங்க. அது நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. ஒரு சீனில் ஹீரோயினுக்கு கிஸ் அடிக்கிற ஹீரோ போவார். அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டக் ஆயிடுவார். அப்போ அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸை பற்றி பயங்கர வெரைட்டியாக நிறையா வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கே புதுசாக இருந்தது. நானே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு வெரைட்டியாடா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வெரைட்டி தான். படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதே வந்து சிம்பிளாக சப்ஜெக்ட் எடுத்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுமலை எடுத்தவர் தான் காலித் ரஹ்மான்னு, அட்டகாசமான ஒரு டைரக்டர். ஏன்னா இந்த 2K இந்த ஜென்ரேஷனோட பல்ஸை கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக எடுக்கிறாரு. ஏன்னா தள்ளுமலாலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2Kவோட இந்த ஜென்ரேஷனை தான் வந்துட்டு சூப்பராக அட்டகாசமாக காமிச்சிருப்பானுங்க. அது வந்து இவருக்கு நல்லாவே வருது. இந்த படமே இந்த 2Kவை தான் வந்துட்டு பிரதிபலிக்குது. இந்த தள்ளுமலால இருக்க மாதிரியே இதில் ஒரு கிரவுண்டில் ஒரு ஃபைட் சினிமா இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராகவே இவர் நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. ஆக்டிங் பண்ணவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஜே, செருது, இந்த மாதிரி கிறிஸ்டோஃபர், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கோச்சோட கேரக்டருமே நல்லா இருந்தது. நிறைய படம் ஃபுல்லாகவே வந்துட்டு போர் அடிக்காமல் நல்லா ஜாலியாகவே போச்சு. அதுதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். ஏன்னா காமெடி கவுண்டர்கள்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு சோர்வடியும் போதெல்லாம் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே மாதிரி படத்தில் வந்து ஸ்லோ மோஷனை எங்கே வைக்கணும்னு இந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்காரு. கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எடுக்கிறதுக்கு போவாங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட், அது நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கிளவராக வச்சிருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ மோஷன் வைக்கிறேன்டா பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி, நின்னா ஸ்லோ மோஷனு, நடந்தா ஸ்லோ மோஷனு, பேண்டா ஸ்லோ மோஷன்னு ஸ்லோ மோஷனை வச்சு இவனுக்கு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஸ்லோ மோஷனில் இல்லைன்னா இவனுக்கு பொழப்பெல்லாம் நாரி போயிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்டையும் பாருங்கடா, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பாருங்க. கொஞ்சம் அவனுக்கு அதை வாங்கி குடிச்சாலாவது அறிவு வருதான்னு பார்ப்பான். சும்மா இவனுக்கு இன்னும் எத்தனை நாள் தாண்டா இதையவே பண்ணுவீங்க? ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு டைரக்டராடா, நானே பண்ணாத. மலையாள சினிமாவோட பேஸே சிம்பிள்சிட்டி தான். அதை வச்சு தான் வந்துட்டு இவங்க நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் எனக்கு வந்து ஒரு ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுவுமே போர் அடிக்கல. இருந்தாலும் வந்துட்டு அது கொஞ்சம் லென்த்தான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே தான். படத்தில் சில லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா இவனுக்கு அடி வாங்கும்போதே தெரியும் ஒழுக்கமாக இவனுக்கு ட்ரைனிங் எடுக்கலன்னு. ஏன்னா படம் பார்க்குற நம்மளுக்கே தெரியுது இவனுங்க சரியா ட்ரைனிங் எடுக்கலையே, எப்படி இங்கே வந்து விளையாடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே காமிக்கிறாங்க, என்னடா இவனுங்க ட்ரைனிங் எடுத்தானுங்க சாம்பியன்ஷிப்புக்கு போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து படத்துல பெருசா தெரியல. ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா போறதுனால ஒன்றும் கண்டுக்காம அப்படியே நம்ம ஜாலியா சிரித்து வர மாதிரி தான் இருந்தது. ஓவராலாவே இந்த படத்தை ஜாலியா ஒன் டைம் பார்க்கலாம். தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, போய் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு படத்துல பார்ப்போம். பாய்.